ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அயன் விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்றது நல்லது. 4 கிலோ ஈரலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு சீரகம், சோம்பு இது நல்லா பொரிஞ்சதும் இந்த நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அடி கனமான கடாய் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இந்த மண் சட்டியை நல்லா பழக்கி வச்சுருக்கிறேன், அதனால எனக்கு இதில் ஈஸியாக வரும். அதுவும் இல்லாமல் எனக்கு இதில் செய்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இது செய்கிறேன். இப்போது நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு இந்த ஈரலை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் அதிகமாக மசாலா சேர்த்த போகிறதில்ல. இந்த இஞ்சி பூண்டுலேயே இந்த ஈரலை நல்லா வதக்கி விட்டு வேக விட்டோம்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது வெந்து வரட்டும். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதுதான் இதில் வேலையே. மற்றபடி மசாலா எதுவுமே இதில் நம்ம அதிகமாக செய்ய போகிறதும் இல்லை, சேர்க்க போகிறதும் இல்லை. கொஞ்சமாக பெப்பர் தூவி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் நிறையவே கொத்தமல்லி தழை சேர்த்து கிளறி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து மூடி வச்சிங்கன்னா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிரும். இது செம டேஸ்ட்டாக இருக்குங்க. வீக்லி ஒன்ஸ் இதை எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆனால் அளவாக சாப்பிடுங்க. லவ் யூ ஆல்.